இதனால சகலமான பேருக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம சித்தேஸ்வரர் கோயிலை மூடும்படி ஓலை வந்திருக்கு. அதை பற்றி முடிவு பண்றதுக்கு பெரியவர் செட்டியார் முன்னாடி ஊர் கூட்டம் போடும்படி அண்ணாமலை அண்ணா உத்தரவு. என்னடி சொல்றான் இவன்? இந்த சித்தர்பட்டி மாதிரி ஒரு ஊரை இந்த லோகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிறான். ராமேஸ்வரோவை ஸ்ரவணோ ததாது குபேராஜவை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ ஜெயசர சுவாமினே நமஹ கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. சித்தர்கள் கட்டின கோயில் சைவாதிக லிங்கமா இங்க எம்பெருமான் எழுந்தள்ளி இருக்காரு. இது ஆர்ஷகலிங்கம். ஆர்ஷகலிங்கம்னா ரிஷிகளால உருவாக்கப்பட்டது. இதை தரிசிக்கிற வாழ்க்கை கோடி ரூபம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். என்னம்மா கோயில் என்னன்னா சுத்தி காட்டினியா? ஆனா நம்ம சுவாமி சக்தியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கோயில் ஆச்சாரத்துக்கு எதிராக அவன் ஒண்ணும் பண்ணாம பாத்துக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எதுவும் பண்ண மாட்டாப்பா. நம்ம சித்தேஸ்வரன் மேல அவளுக்கு நிறைய பக்தி உண்டு. அப்படி சொல்லிட்டு இருந்தா உங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்தும் வந்தா. கோவில் மத்த கோவில் மாதிரி கிடையாது சொன்னேன், ரொம்ப சரி. ஆனா எந்த வகையில மாறுபட்டதுன்னு புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு கிடையாது சொன்னே, அதுதான் சரியா தப்பான்னு தெரியல. ஏய் ஆயா மூடா, என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நட சாத்திரத்துக்கு முன்ன கோயில்ல யாராவது விழுந்திருக்காங்களான்னு ஒரு பாரு பாத்துருவோமே. விடிய விடிய கோயில் சுத்து வந்து காவல் காப்புவோமே. ஈ காக்கா உள்ள போறது வழியே தெரியாதுல்ல. இப்ப சாமி பேர நமக்கு அவநம்பிக்கை இல்லை. ஐம் சாரி, உங்க ஊர் விவகாரத்துல நான் தலையிடக்கூடாதுதான். பட் இங்க நடக்கிறத பார்த்தா சம்திங் ராங், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். வாங்க வாங்க, நான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் தான். செத்து போய் ஆவியா வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? See my legs? ஓகே. ராத்திரி கோயில்ல சுத்தி சுத்தி வந்தேன். யார் அது? பைரவன், கால பைரவன் வரலையே. ஐயா, உடம்ப என்ன பண்றது? ஊர் பார்க்க எரிச்சிடலாமா இல்ல? டேய், போலீஸ் ஒண்ணு எதுக்குதான் இருக்கு? இந்த ஊர்ல எது நடந்தாலும் சட்டப்படி நடக்கிறதா நடக்கும். போலீஸுக்கு போறது பெருசு இல்ல, அப்புறம் அவங்க விசாரணை அது உயிர் எடுப்பாங்க. ஒரு உயிர் போனது போதாதா? கையில கட்டு, என்னாச்சு? இன்னும் இல்ல, நீ முதல்ல பிரசாதுக்கு சாப்பிட ஏற்பாடு பண்ணு. எல்லாம் ரெடியா இருக்கு, முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்னம்மா இது ராத்திரில சர்ச்சை பண்ணிட்டு? மிஸ்டர் பிரசாத்க்கு கையில அடிபட்டு இருக்கு. அண்ணா அவர் எங்கேயோ காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிருக்கான். என்னப்பா லலிதா சொல்றது வாசம் தானா? ராத்திரில அந்த பக்கம் எதுக்கு போனேன்? வந்து ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி போனோம். யார் கட்டு போட்டது? கட்டு வந்து அந்த ஊம சாமியார் போட்டார்.
ஊமச்சாமியா? என்ன டாக்டர் ஒன்றும் தூங்கலையா? இது என்னது முக்காட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு? புது இடம், அதோட இந்த ஊழச்சத்தம் கருப்பா ஏதோ கரடி மாதிரி. கரடி மாதிரி இல்லை, கரடியே தான். இந்த மலைக்காட்டில் கரடிங்க அதிகம். அதுவும் இந்த ராத்திரியில் இந்த பண்ணை வீட்டு பக்கம் கொஞ்சம் ஜாலியாக திரியுங்க, மற்றபடி ஒன்றும் பண்ணாது. தள்ளுங்க, எல்லாம் தள்ளுங்க, தண்ணி கொட்டா. இவனை அடக்கம் பண்றதுக்கு வழியை பாரு, உழைக்க மாட்டான். ஆஸ் அ டாக்டர் நான் சொல்றேன், முக்கியமான உறுப்புகள்லாம் செதஞ்சு போச்சு. அதுக்காக உயிர் இருக்கும்போது செத்து போட்டு நினைக்க சொல்லுடா. சரி தூக்கின்னு போங்க. இத பாரு, ஏதாவது ஒரு டாக்டர் இவனை பொழைக்க வச்சான்னா அவன் டாக்டரே இல்ல, கடவுள். ராஜாதி ராஜாய பிரசங்க சாகினே மனோ சனாய தூமகே சமேகா மாங்கா மகாமாயவக்யம் ராமேஸ்வரோ வை சிரவணோதா. என்னது உங்களை வந்திருக்கு ஈஸ்வரா? எப்படி இது இத்தனை நாள் என் கண்ணில் படாம போயிடுது? டாக்டர், என்னது கையில? சாமி கிட்ட இருந்த ஓலையா? ஆமாப்பா. என்னது ஓலையா? அட்ரே, அதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. சித்தர்பட்டி இதனுள் பித்தர் பலரும் நுழைந்து உத்தம நிலை பெறுவதால் எம் தவம் குலைகிறது. பக்தரோ பித்தரோ இனி இங்கு ஏக வேண்டாம். சத்தியம், இதை மீறி புத்தியும் கெட வேண்டாம். நீ சொல்றது என்னமோ உண்மைதான். இந்த கோவில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியலதான். செடி ஒன்று நட்டு செல்வாக்காய் வளர்த்தேன், செடி ஒன்று நட்டு செல்வாக்காய் வளர்த்தேன், வளர்ந்தது விருட்சமாய். பாசத்தில் அதன் அருகே பலகாலம் தங்கிவிட்டேன், ஓவோம் என்று புறப்பட்டேன், காலில் இடறியது வேறு. ஒன்னும் புரியல, போங்க யோசிச்சு பாரு, புரியும். சார் ஏன் சார் அழறேன்? சார் ஏன் சார் அழறேன்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? யாருன்னே தெரியலண்ணா, அப்பதானே பின்னாடியே வந்துட்டு இருக்கார். பைத்தியம் போல இருக்கு. சார் யார் சார் நீங்க? அப்படி மாவீரன் அலெக்சாண்டருடைய கொள்ளு பேரன், நெப்போலியன் இஸ் மை பிரதர் இன் லா. வீர தீர பராக்கிரம சூர, சூர தீர பராக்கிரம வீர. புரிஞ்சிருச்சு சார், நீங்க யாருன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க ராஜராஜ சோழனோட சித்தப்பா தானே? கரெக்ட். சாம்ராட் அசோகோட தாத்தா? எக்ஸாக்ட்லி. அப்பா,
அப்படப்பா. என்ன கூட்டிட்டு வந்தீங்க, அவங்கள பிடிச்சது சனி. அவங்கள ஆசிரமத்துல சேர்த்து குணப்படுத்தலாம்ல. சொல்லுமா, நிஜமா? ஆமாப்பா, பார்க்க பாவமா இருந்தது. பாவமா இருந்தா சுவாமி கூடாதுன்னு சொன்ன விஷயத்த துளி கூட பயப்படாம செய்தா எப்படிமா? நான் தான் சேர்க்க சொன்னேன். ஆசிரமம்ன்றது நோயாளிக்கெல்லாம் வைத்தியம் பக்கத்தான இருக்கு. பாத்துடே, கோயில வார்த்தை மீறாத, சாமி பொழந்து போட்டுடும்ல. போ போ, போய் பட்டர பூ பல்லக்கி கட்டு சொல்ல. அண்ணா, அண்ணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். பசுபதி எங்க உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கான். இங்க அங்கிள் 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 அங்கிள், உங்களை அப்ப ஊருக்கு கிளம்ப சொன்னல, நீங்க ஏன் இன்னும் இந்த காட்டுல சுத்திட்டு இருக்கீங்க? உங்க மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா. உங்களை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். கோயிலுக்கு ஷூஸ் போட்டு போறீங்க, ஷர்ட் போட்டு போறீங்க. நீங்க செய்யறது எதுவுமே நல்லா இல்ல. ஸ்டாப் கிரிட்டிசைசிங் மீ பிரசாத். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அசட்டுத்தனமான வேகம். அதுவே உங்களுக்கு யமனா அமைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இடிஞ்சு கிடந்த கோயில நான் எதுக்காக கும்பாபிஷேகம் பண்ண ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாம என்ன, ஆனா சில பேர் அதுக்கு எதிரா நடக்க முடிவு செஞ்சுட்ட மாதிரி தெரியுது. எதிரா நடக்கிறது யாருன்னு கூடிய சீக்கிரமா தெரிஞ்சுக்குவீங்க செட்டியார். இதனால சகலமான பேருக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம சித்தேஸ்வரர் கோயிலை மூடும்படி ஓலை வந்திருக்கு. கோயில மூட போறா. இவன் இங்க இருக்க கூடாது. வா போலாம். ஆதிஷா, அனுஷா, பிரியா வாங்க.